Hi students, welcome to நம்ம tuition 9th maths exercise 1.3 ல 6th sum பார்க்கலாம். Using the set symbols, write down the expressions for the shaded region in the following. அவங்களே கொடுத்துட்டாங்க வென் டயக்ராம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னன்றதை எடுத்து எழுத போறோம். இப்போ x, y கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க இந்த yல வந்து இந்த x வந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இந்த y சர்க்கிள்ல இந்த x சர்க்கிளை வந்து மைனஸ் பண்ணிட்டா என்ன பண்ணணும், எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் இந்த y எழுதிக்கோங்க, மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வென் டயக்ராம் பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு சர்க்கிளை தவிர மற்ற எல்லாத்துலயுமே அவுட்டர் எல்லாமே வந்து ஷேடட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ்ன்னு பண்ணணும். எக்ஸ் யூனியன் ஒய்னா இது ரெண்டுமே ஷேட் ஆயிருக்கும். ஹோல் டேஷ்னா இதை தவிர்த்து மற்றதெல்லாம் ஷேட் பண்ணணும். எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ். இப்போ தேர்ட் பாருங்க. இப்போ உள்ள இந்த உள்ள இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணாம மற்ற ரெண்டு சர்க்கிளுமே ஷேட் பண்ணிருக்காங்க. அப்ப இது என்ன எழுதலாம், ஒய் மைனஸ் எக்ஸ் யூனியன் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்படி எழுதணும். புரியுதா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிருக்காங்க, இந்த சர்க்கிள் இருந்து இதை மைனஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இப்படி எழுதுறோம். இப்ப 7th sum பார்க்கலாம். Let A and B be two overlapping sets and the universal sets be U. Draw appropriate Venn diagram for each of the following. ஓகேங்களா? இப்ப மொத்தம் இதுல வந்து 7 subdivisions இருக்கு. 1 by 1 பார்க்கலாம். First வந்து A union B. A union B னா என்ன பண்ணணும், ஏவையும் B ஐயும் கம்பைன் பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், சேர்த்து ஷேட் பண்ணணும். A union B னா A சர்க்கிளும் B சர்க்கிளையும் ஷேட் பண்ணி முடிக்கணும். செகண்ட் பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இந்த ரெண்டு சர்க்கிள் எது காமனா இருக்கு, இந்த பார்ட் மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இத இப்ப ஃபோர்த் பாருங்க, பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். ஃபர்ஸ்ட் பி மைனஸ் ஏக்கு ஒரு வென் டயக்ராம் போடுங்க, அதுக்கப்புறம் பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ்க்கு ஒரு வென் டயக்ராம் போடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பி மைனஸ் ஏ பாருங்க, ஏ பி சர்க்கிள் போட்டுக்கோங்க. பில ஏவை மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், பி சர்க்கிள் ஏவை மைனஸ் பண்ணா இந்த பார்ட் ஷேட் ஆகாது. அப்ப இது மட்டும் தான் ஷேட் பண்ணணும். இப்போ பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ்னா இந்த பார்ட்டை விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். இப்ப ஃபிஃப்த் பாருங்க, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபர்ஸ்ட் ஏ டேஷ்க்கு போடணும், அடுத்து பி டேஷ். இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனியன் பண்ண போறோம். ஏ டேஷ்க்கு வந்து என்ன பண்ணணும், ஏவை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். பி டேஷ்க்கு வந்து பி சர்க்கிளை விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே ஷேட் பண்ணணும். இப்ப அந்த ரெண்டு சர்க்கிளுமே என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். அப்ப யூனியன்னா சேர்த்து கம்பைன் பண்ணணுமா, இந்த நடுவுல இருக்க பார்ட்டை தவிர மத்த எல்லா இடத்தையுமே நீங்க ஷேட் பண்ணணும். இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்ப லாஸ்ட் சம் பண்ண மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஏ டேஷ் பி டேஷ் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். நீங்க சிங்கிளா போட்டிருக்கேன். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணணும், என்ன காமனா இருக்குன்றத பார்க்கணும். ரெண்டு ஏ டேஷ் பி டேஷ்ல காமனா இருக்கிறது வந்து இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் ஷேடா இருக்கு, காமனா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் நீங்க ஷேட் பண்ணிக்கணும். 7th subdivision பாருங்க. What do you observe from the Venn diagram third and fifth? தேர்ட்லயும் ஃபிஃப்த்லயும் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், we observe from the Venn diagram third and fifth A intersection B whole dash equal to A dash union B dash. இந்த ரெண்டு ரோம்லெட்ல இருக்க ஆன்சருமே சேமா தான் இருக்கு, ஈக்குவலா இருக்குன்றத நம்ம எடுத்து எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதோட எக்ஸசைஸ் 1.3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.